கோவில் வளாகத்தில் வணிக ரீதியான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்போது சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. கோவில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கியதால் மத உணர்வு புண்படுத்தப்பட்டதோடு அறநிலைத்துறை விதிகளும் மீறப்பட்டிருப்பதாக தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் நினைவுச் சின்னமாக அறிவிக்க கோரிய வழக்கில் கோவில் வளாகத்தில் வணிக ரீதியான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டால்தான் கடைகளை அகற்றுவீர்களா, அதிகாரிகளுக்கு வேறு என்ன வேலை என்றும் நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலை நினைவுச் சின்னமாக அறிவிக்க கோரிய வழக்கில் கோவில் வளாகத்தில் வணிக ரீதியான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சைவ திருத்தலங்கள்ல மிகப்பெரிய திருத்தலமாக கருதப்படுறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நெல்லையப்பர் கோயில் விளங்கிட்டு வருது. இந்நிலையில அந்த நெல்லையப்பர் கோயிலை நினைவு சின்னமா அறிவிக்க கோரி ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வோட பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலும் காந்திமதியம்மன் கோயிலும் மிகவும் பழமையானவைனும் இந்த கோயில்கள் மற்றும் மரமண்டப, அதாவது அந்த கோயிலை சுற்றி மண்டப பகுதிகளில் அமைந்துள்ள கடை கோவில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நிலை உள்ளதும் விழா காலங்களில் அதிகரிக்கும் தற்காலிக கடைகளாலும் கோவிலின் பழமையான கட்டமைப்புகளும் சேதமடைகின்றன குறிப்பிட்டவர், பழமையான கோயில்களுக்கு வணிக ரீதியாக கடைகள் அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லைனும், ஆனால் நெல்லையப்பர் கோயிலே அது போன்ற கடைகள் அதிகம் உள்ளது. சிறிய அளவில் ஏதேனும் விபத்துக்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிலான பாதிப்பாக அமைந்துவிடும். மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்து இதற்கு பெரும் உதாரணமாக அமையும் குறிப்பிட்ட அவர், மண்டபத்திற்கு இருப்பினும் நெல்லையப்பர் கோயில் மரமண்டபத்திற்குள் மொபைல் போன் சர்வீஸ் கடை மற்றும் கொரியர் கடை ஆகியவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலை அந்த அமைந்துள்ள கடைகளை உடனடியாக அகற்றினாத மரமண்டப பகுதியில் அமைந்திருக்கிற கடைகளை அகற்ற உத்தரவிடணும்னு கோரி தான் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் தரப்புல பழமையான மண்டபமான மரமண்டபத்துல செல்போன் சர்வீஸ் மையம் மற்றும் கரியர் கடை அமைத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அந்த அடையாளங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு அதன் தொடர்பான புகைப்படங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, வணிக ரீதியான கடைகளுக்கு எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டதுனும், மீனாட்சி அம்மன் கோவில் தீ விபத்தை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோவில், பழனி முருகன் கோவில் போன்ற பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்ட நிலையில அதனை பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டால் தான் கடைகளை அகற்றுவீர்களான்னு கேள்வி எழுப்பிய அவங்க, அதிகாரிகளுக்கு வேறு என்ன வேலை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், கோவிலில் கடைகளை அமைக்க அனுமதி வழங்கியதால் மத உணர்வு புண்படுத்தப்பட்டதோடு அறநிலையத்துறையோட விதிகளும் மீறப்பட்டுள்ளது. நெல்லை இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் நாளை காலை 10:30 மணி அளவில் நேரில் ஆஜராகி யாருக்கு கடைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களோட விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை தற்போது நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் அதிக அளவுல கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து இந்த வழக்கின் அடிப்படையில தற்போது நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறது. நன்றி சிவகுமார், விவரங்களை வழங்கிமைக்க நன்றி.